வணக்கம். இன்றைய ப்ரோமோ எபிசோட். அங்கிள், அந்த பாஸ்கர் ராகினி விஷயமா திரும்பவும் உங்களை தேடி வந்தா அவன் பையனுக்கு ராகினியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம்னு சொல்லிடுங்க என்று தேவா சொல்ல, அதிர்ந்து போய் தேவாவை பார்த்தார் ராஜன். என்ன தம்பி சொல்றீங்க? சம்மதம்னு சொல்லணுமா? ராகினியை போய் அந்த விக்னேஷ்க்கு எப்படி என்று அவர் அதே அதிர்ச்சியுடன் கேட்க, இப்போதைக்கு சம்மதம்னு சொல்லுங்க அங்கிள். அவங்க நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு பேசினா ராகினி படிச்சுட்டு இருக்கா, அவளோட படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பாஸ்கர் பையன், அவன் பேர் என்ன சொன்னீங்க என்று தேவா கேட்க, அவன் பேர் விக்னேஷ் என்றார் ராஜன். எஸ், அந்த விக்னேஷ் ராகினி கிட்ட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க ரூட்லேயே போய் தான் அவங்கள அடிக்கணும். உறவாடி கெடுத்து அவனை நாம் உறவாடி தான் கெடுக்கணும் என்று தேவா இறுகிய முகத்துடன் சொல்ல, அவன் யோசனையை புரிந்து கொண்டவராய் சரி என்று தலையசைத்தார் ராஜன். ரதியும் தேவாவும் மதிய உணவை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். ரதியை வீட்டில் விட்டுவிட்டு தேவா அலுவலகம் கிளம்பி சென்று விட்டான். அன்று மாலை வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த வசந்த் ஒரு பேக்கை எடுத்து தன் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். கையில் காஃபி கப்புடன் அறைக்குள் வந்த அபி அவனை புரியாமல் பார்த்து நின்றாள். அவள் அவனுடன் வந்து சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகிறது. விபத்தில் கையில் பட்ட காயத்திற்கு மருந்து மாத்திரைகள் இன்னும் 2 நாட்கள் சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எங்கோ கிளம்பி கொண்டிருப்பவனை பார்த்ததும் முகம் வாடி போனது அவளுக்கு. திரும்பவும் வெளியூர் பயணமா என்றாள் மெதுவாக. ஆமா, இன்னைக்கு நைட்டு என்றான் அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி சுவைத்தபடியே. அதுக்குள்ள எதுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே அவள் கவலையாய் கேட்க, அபி, இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ண முடியாது என்றான் வசந்த். நீங்கள் இன்னைக்கு கிளம்பணும்னு நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்றவளின் குரல் சோர்ந்து போய் வர, நேத்தே சொல்லியிருந்தா சர்ப்ரைஸாக இருக்காதே என்று வசந்த் சிரித்து கொண்டே சொல்ல, என்ன தனியாக விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போகிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை என்றாள் அபி. அவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாள் என்பது வசந்துக்கு நன்றாகவே புரிந்தது. சர்ப்ரைஸ் எனக்கு இல்லை, உனக்கு தான் என்று தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கவரை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் வசந்த். பிரித்து பார்த்த அவளின் கண்கள் பெரிதாய் விரிந்தது.